காலையிலே 2 பேரையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி, லஞ்ச் பேக் பண்ணி, டிஃபன் ரெடி பண்ணி, இவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா, எங்க ரிலாக்ஸ் பண்றது? வீட்டு வேலை அடுத்தது இருக்கு. அடுத்து அத ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இந்த எலுமிச்சம்பழம் அன்னைக்கு பறிச்சு போட்டாங்கன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் நல்ல பழமா பார்த்து அதில பொறுக்கி, அத வந்து ஊறுகாய்க்கு அரிஞ்சு வச்சுட்டேங்க. காரத்தூள கொட்டி மிக்ஸ் பண்றதுக்கு ஸ்பூன் எடுத்துட்டு வரதுக்கு மறந்துட்டேங்க. அப்புறம் இருக்கே தட்டு, அத வச்சு குலுக்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குலுக்குனா, எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. "எப்புட்றா?" அப்படின்னு இருக்கா உங்களுக்கு. எல்லாம் நம்ம திறமை தாங்க. இதேமாரி நெறைய திறமை ஒளிஞ்சிட்டு கிடக்கு. எனக்கு தான் தெரியல. இந்தமாரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தான் தானா வெளிவருது. அப்பதான் தெரியுது நம்மளுக்கும் திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வெயில் இருக்கிற இடமா பார்த்து அப்படியே போய் காய வச்சுட்டாங்க. அடிக்கிற காத்த பார்த்தா இன்னும் தூசி வேற பறந்து எங்க லெமன குப்பையாக்கிடுமோ அப்படின்ற பயத்திலேயே காய வச்சுட்டு கீழ வந்துட்டேன். அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்க. எனக்கு இட்லி கூட கறி குழம்பு வச்சு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு, அந்த ஆசைய அப்படியே நிறைவேத்தியாச்சு. அதுக்கப்புறம் அஸ் யூசுவல் ஸ்கூல் விடுற டைம் வந்ததும் அப்படியே 2 பேரும் கிளம்பி வந்துட்டோங்க. நிலாவையும் லோகித்தையும் அழைச்சிட்டு வரதுக்கு. லோகித் என்னை பார்த்ததும் அப்படியே ஓடி வரான் பாசமா. எப்பயுமே இப்படி தான் ஓடி வருவான். அடுத்து நிலாவுக்கும் டைம் ஆயிடுச்சா, உட்காந்து வெயிட் பண்ணி அவளையும் அழைச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் என்ன டிஸ்கஷன் போகுதுன்னு தெரியல. ஹெவி டிஸ்கஷனாக போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தான் தெரியுமே அவள் என்ன கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதேமாரி தான் நான் சின்ன பிள்ளையில இருந்தேன். எங்கே யார் கூட போனாலும் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பேன். அதுக்குன்னு என்னை யாருமே இட்டுட்டு போகிறதுக்கே பயப்படுவாங்க. எங்கேயாவது யாராவது கிளம்புனா நான் வரேன்னு சொன்னால், எப்பா நான் போவே இல்லை சாமி, நீ என் கூட வரேன்னா நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வர வர சரி நம்மளை பார்த்து பயப்படுறாங்க, சரி போனால் போது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கேட்குறத குறைச்சிக்கிட்டேங்க. இப்போ அதேமாரியே தான் நிலாவும் இருக்கா. அப்போ தான் எனக்கு ஒன்று மைண்டுக்கு வரும். "தாயை போல பிள்ளை நூலை போல சேலை" அப்படின்னு சும்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் உன்னை போல தான் நிலா இருந்தேன் சின்ன பிள்ளைல அப்படின்னு சொல்கிறதுக்கு வாயில் வரும். ஆனால் அப்படியே முழுங்கிடுவேன். எல்லாத்தையும் மைண்ட்லேயே யோசிச்சு வச்சுப்பேன். இவள்கிட்ட சொல்லிட்டேன் நானும் உன்ன மாதிரி தாண்டி அப்படி இருந்தேன்னு சொல்லி இவளை நான் உருட்டி மிரட்ட முடியாதுங்க.